விடிஞ்சத நேரா வேலாயுதம் வீட்டுக்கு வா. முருகன் என் கனவுல வந்து உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாருன்னு சொல்லு. மறுவேச்சு எல்லாம் கொடுத்துருவான், அதை வச்சு பொழைச்சுக்க. உங்களை நானே பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு கடையை மூடிட்டேன். என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முருகா முருகான்னு அவனையே வேண்டிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட வேலை செஞ்சான வேலாயுதம், உன் குறைய அவங்கிட்ட போய் சொல்லு, உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான்னு சொன்னாரு. நான் கடை வைக்க போறேன், எனக்கு 2000 ரூபாய் பணம் தேவை, உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். பாமா, உங்க நிலைமை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்க நான் விரும்பல. முருகான வர்றவங்களுக்கு எல்லாம் 1000 2000 வாரி வழங்குவியா, இப்ப ஏன் விரும்பல? பரமசிவா, எத்தனையோ வருஷமா நான் அந்த முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட என் கனவுல வந்ததில்லை. மறந்து கூட பாமா அவனை நினைச்சு பார்த்ததில்லை. ஆனா கனவுல வந்ததா சொல்றாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். பரமசிவா, பாமா சொல்றது உண்மைன்னா அவங்க கனவுல வந்த அந்த முருகன் என்னுடைய கனவுலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லட்டும், நான் கொடுக்கிறேன். என்னை யாராவது கஷ்டம்னு கேட்டா அவங்களுக்கு நான் எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பேன். ஆனா கடவுள் பெற சொல்லி என்னை யாராவது ஏமாத்த நினைச்சா ஒரு காசு கூட அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்.